வாயை திறந்தாலே பொய்தானா? தேர்தலில் போட்டியிடாத நீங்கள் வெற்றி பற்றி பேசலாமா? நிர்மலாவை எகிரியடிக்கும் திமுக. தேர்தலில் போட்டியிடாமல் நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் முதல்வர் மு.க.ஸ்டாலினின் வெற்றி தொடர்பாக கேள்வி எழுப்பலாமா என திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. அண்மையில் கோவையில் வணிகர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் வரி குறைப்பின் பலன்கள் மக்களிடம் எவ்வாறு கொண்டு செல்கிறார்கள் என்றும் அறிந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவை தான் தமிழகத்திற்கு அதிகமான வருவாயை வழங்குகிறது. கோவைக்குத்தான் மத்திய அரசும் அதிக நிதியை வழங்குகிறது. மத்திய அரசு திட்டங்களில் மாநிலங்களுக்கு எவ்வித பாகுபாடும் காட்டப்படுவது கிடையாது. திமுக தான் தமிழகத்தில் வன்மத்துடன் ஆட்சி செய்து வருகிறது என கூறியுள்ளார். மேலும் தமிழகத்தில் எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. கடந்த 2000ஆம் ஆண்டு முன்பு 10 முறையும் அதன் பின்னர் 3 முறையும் எஸ்ஐஆர் நடைபெற்றிருக்கிறது. அப்பொழுதெல்லாம் கேள்வி எழுப்பாமல் இப்போது மட்டும் போராட்டம் நடத்துவது ஏன்? ஒவ்வொரு முறையும் எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேர்தல் ஆணையத்தின் கடமை. ஆட்சியின் தவறை மறைக்க மக்களை ஏமாற்றும் முயற்சிதான் இது என குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட்ட குளத்தூர் தொகுதியில் மட்டும் 4379 போலி வாக்காளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். அப்படியென்றால் போலி வாக்காளர்கள் வாக்களித்துதான் ஸ்டாலின் வெற்றி பெற்றாரா என்ற கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலையில் மத்திய அமைச்சரின் கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ள திமுக, தேர்தலில் போட்டியை காணாமல் மத்திய அமைச்சரான நீங்கள் வெற்றி பெற்று தொடர்பாக பேசலாமா என கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் இடி, ஐடி, சிபிஐ இதெல்லாம் போதாதென தற்போது தேர்தல் ஆணையம் மூலம் எஸ்ஐஆர் என்ற பெயரில் ஜனநாயகத்தை உயிரோடு புதைத்து வருகிறது ஒன்றிய பாஜக அரசு. வாக்காளர் பட்டியல் மூலம் பாஜக செய்யும் மோசடிகள் எல்லாம் நாடறிந்ததே என தெரிவித்துள்ளது.